நீங்கள் பண்ணுற சப்பாத்தி எப்போவுமே சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவே ஹார்டாக இருக்குன்னா அப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சப்பாத்தி வந்து 2 நாள் வரைக்கும் அதோட தன்மை மாறாமல் அப்படியே சாஃப்டாக நல்ல மெத்துன்னு இருக்கும். வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான லேயரான சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு தான் அங்கே பார்க்க போகிறோம். சப்பாத்தி மாவில் நம்ம எந்த பொருளும் சேர்த்து பிசைய போகிறதில்ல. எப்போவுமே நம்ம நார்மலாக உப்பு தண்ணி விட்டு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நம்ம சுட்டி எடுக்கும்போதே அவ்வளோ சூப்பராக லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக லேயரான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பேஷன் இல்லைனா இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பால் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவில் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கப்பால் 2.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருந்தோம்ல, இப்போ இதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து நார்மலான நம்ம குடிக்கிற தண்ணியே ஊற்றிக்கலாங்க. நம்ம சுடு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதே சமயம் மாவு பிசைறதுக்கு நம்ம பாலும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மொத்த மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் இடையே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை விட நீங்கள் மாவு வந்து குறைவாக எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற கோதுமை மாவு பிராண்டு வந்து ஆஷிர்வாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவு எடுத்தாலும் நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுங்கள். மாவு மட்டும் நீங்கள் வேறு பிராண்டு எடுக்கிறீங்கன்னா அதோட தண்ணி அளவு மட்டும் மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக பூரி பிசைகிற அளவுக்கு தான் நமக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருந்தது. இன்னும் கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டாகவும் பிசையக்கூடாது, அதே சமயம் பூரிக்கு பிசைகிற மாதிரி ரொம்பவே டைட்டாகவும் பிசையக்கூடாது. மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஆனால் அந்த மேலே வந்து மாவாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் மேலே வச்சுட்டு நம்ம பூரி தேய்க்கிற கட்டையால் நல்லா இதை வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால மாவை வந்து நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் ஊற வைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி அடித்து விட்டதுக்கப்புறம் டக்குன்னு உடனேயே நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தாங்க நமக்கு சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து நான் இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் விட்டு நான் இதை மாவை வந்து அடித்து எடுத்துக்கிறேன். உங்களால் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி கட்டையால் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இப்போது நமக்கு வந்து சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை வந்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உடனே கூட நீங்கள் சப்பாத்திக்கு மாவு உருட்டி சப்பாத்தி போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு இதை வந்து மாவு மேலே காயாமல் இருக்க நல்லா தடவி எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டு மாவு வந்து மேலே காயாமல் இருக்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு உருட்டி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் மாவு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு வந்து ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்திக்கு நீங்கள் எவ்வளோ சைஸில் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டும் போது விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம இருக்கிற மிச்சம் மீதி உள்ள மாவையும் நம்ம விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தமாக உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையால் 2 பக்கமும் நல்லா அழுத்தி நீங்கள் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்து விரிசல் இல்லாமல் நல்லா உருட்ட வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கிறேன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்க இப்படி ஒரு டப்பாவில் மாவு போட்டு வச்சுருக்கேன். நம்ம வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மாவு வந்து தூவிக்கலாம்.
இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் மாவு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா வட்டமாக திரட்டிக்கலாம். நம்ம நார்மலாக இது வந்து வட்டமாக திரட்டிட்டு நம்ம சப்பாத்தி கூட போட்டுக்கலாங்க. நமக்கு வந்து சாஃப்டாக நல்ல லேயராக சப்பாத்தி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு வட்டமாக திரட்டிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். அப்படியே நம்ம இதை மூடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து பாதியாக நல்லா மடித்து விட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தடவிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி உதிரி மாவு வந்து கொஞ்சம் தூவி விட்டுட்டு முக்கோண ஷேப்புக்கு நம்ம இதை மடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம உருட்டின எல்லா மாவையும் முக்கோண ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சதில் எந்த பொருளும் சேர்த்து பிசையில. நம்ம எப்போவுமே பிசைகிற மாவு வந்து கரெக்டாக பக்குவமாக எப்படி நம்ம செய்யணுமோ அந்த விதத்தில் செஞ்சாலே போதுங்க. சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாகவும் லேயராகவும் கிடைக்கும். அடுத்ததான் முக்கியமான டிப்ஸ் வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுறது தாங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து ஓரத்தில் தாங்க மாவு வந்து நம்ம திரட்டணும். சப்பாத்திக்கு நடுவில் வச்சு நீங்கள் மாவு வந்து தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும். நடுவில் தேய்க்காமல் ஓரத்துலேயே மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க. அதே மாதிரி தேய்க்கும் போது நம்ம இருக்கிற சைடை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பக்கமாக தேய்ச்சி எடுத்து வரணும். இப்போ பாருங்கள், நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சப்பாத்தி கட்டை மேலே வச்சு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. கீழே பக்கம் வரும்போது மட்டும்தான் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். இப்போ பாருங்கள், என்னோடய பக்கமாகவே நான் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஈவனாக எல்லா பக்கமும் திக்காகவும் இல்லாமல் ஒரே ஈவனாக வந்து தேய்க்க முடியும். இப்போ பாருங்கள், நல்லா வட்டமாக நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி கல் வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி கல் நல்லா சூடுபடுத்திட்டு திரட்டின சப்பாத்தியை வந்து போட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் போடணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சப்பாத்தி போடக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து உப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த டைமில் வந்து எண்ணெய் போட்டு திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக நம்ம வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் லேயரான சப்பாத்தி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக வரும். வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. பால் எண்ணெய்லாம் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைய தேவையில்லை. நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு கரெக்டாக பிசைஞ்சு நான் சொன்ன மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா சப்பாத்திக்கு மாவு உருட்டி தேய்க்கும் போது சப்பாத்திக்கு வந்து கரெக்டாக ஓரத்துலேருந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி பாருங்கள் நல்ல லேயராக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் போடும்போது சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக இல்லாமல் எப்போவுமே ஹார்டாக சரியாக வர மாட்டேங்குதுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் வரும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். சப்பாத்தி வந்து சாப்பிட அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.